கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தில் ஒன்று சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். சனி பகவான் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை முதலில் கொடுத்துவிட்டு அதன் பிறகு யோகங்களே அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 அமைய போகிறது. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து இந்த ஆண்டு தான் நிம்மதியாக இருக்க போகிறாங்க. கும்பராசிக்காரங்க பெண்களை தாயாக மதிக்கக்கூடியவங்க, நீதி நேர்மைக்கு பெயர் போனவங்க, உறவுகளால் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க கடந்த ஆண்டுகளில். இந்த ஆண்டு அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. தூய உள்ளம் கொண்டவர்கள் கும்பராசினியர்கள். இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு வருட காலம் உங்களுக்கு ராஜயோகம் தான். தெளிவான முடிவு எடுப்பீங்க. எதிர்பாராத பணம் உங்களுக்கு 2025 அதிகப்படியான பணம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டிய ராசியிலும் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் தான். கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன கடந்த ஆண்டில் இருந்த மாதிரியே இருக்குது, இந்த ஆண்டு எந்த ஒரு டெவலப்மே இல்லை அப்படின்னு கடைசியில் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பயத்தோடு நீங்கள் சனி பகவானை பார்க்க வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. கவனமும் நிதானமும் இருந்தால் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. 2024 நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன்கள் கடைசியில் அமையிற மாதிரி போகும், கடைசியில் அமையாது. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை கடந்த ஆண்டுகளை இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இழப்புகளை கடந்த ஆண்டுகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் இருக்கிறதுனால இந்த 2025 முழுவதுமே உங்களுக்கு ராஜயோகம் அமைந்த ஒரு ராசியாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகுது. கும்பராசி நேயர்கள் சுறுசுறுப்பான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே தைரியமாகவும் செய்யக்கூடிய ராசி. பயம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலே கிடையாது. முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டாங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருக்கவங்க தான் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள், கஷ்டங்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. கும்பராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க. எதுவுமே புரியாமல் நமக்கு மட்டும் ஏன் நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் போய் சிக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தினம்தோறும் புலம்பக்கூடிய ராசியாக கடந்த ஆண்டுகளில் அதிகப்படியாக இருந்த ராசி தான் கும்பராசி. கும்பராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறீங்க. கும்பராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதி இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா வாழ போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற தான் இந்த கும்பராசி நேயர்கள். கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனில் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. இவ்வளோ கடனுக்கும் காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறது, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களை அதிகமாக கம்பேர் பண்ணி அவங்ககிட்ட அது இருக்குது, இவங்ககிட்ட இது இருக்குது, கார் வச்சுருக்கிறாங்க, பைக் வச்சுருக்கிறாங்க, தன்னுடைய தகுதி மீறி அதிகமாக ஆசைப்படுதலின் பேரில் தான் இவ்வளோ கடன் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆசை எல்லாமே கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை ரொம்ப செலவை குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 2025 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே ஹெல்பிங் மைண்டு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்தவங்க ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் இவங்களே குழியில் விழுந்துருவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண உதவி திடீர்னு தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் இவங்களுடைய காசையோ அல்லது தெரிஞ்சவங்கிட்ட இருந்து காசு வாங்கியோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹெல்பிங் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் கடைசியில் நன்றி மறந்துட்டு அவங்களுக்கு பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்கு சேர்த்து வட்டியோ அசலோ இந்த மாதிரி திருப்பி கட்டுற மாதிரி இந்த கும்பராசி நேயர்களுக்கு கடைசியில் சிக்கலில் கொண்டாந்து விட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2025 இந்த பொருள் உதவி, பண உதவி இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கலில் போய் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு வீட்லேயும் சரி மன அளவுலையும் சரி இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்ததே இந்த பணம் மட்டும்தான். பண பிரச்சனையாக தான் உங்களுக்கு அதிகமாக காரணமாக இருந்துச்சு. அதனால் தேவையில்லாத பண பிரச்சனையில் போய் நீங்கள் போய் வாண்டடாக போய் மாட்ட வேணாம். கும்பராசி நேயர்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் பார்த்திங்கன்னா இந்த போன ஆண்டுகளில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது.
2025 ஏற்படக்கூடிய நன்மை வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களைய அதிகமாக நன்மை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. கும்பராசி நேயர்களே, நீ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து எதற்காகவும் கண்ணீர் விடங்கவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்களையும் அற்புதத்தையும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பண்ண போகுது. கும்பராசி நேயர்கள் தோல்வி வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறியோடையே வந்து எவ்வளோ முயற்சி வேணாலும் எடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அதில் வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கிறவங்க தான் வந்து இந்த சிம்மராசி. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் முழுக்க உங்களுக்கு இந்த 2025 வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது. எல்லாரையும் நம்பி நீங்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க ஈஸியாக. இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் 2025 இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாத்தையுமே வந்து இந்த 2025 கண்டிப்பாக திரும்ப பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா தொழில் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு படி முன்னோக்கி தான் வந்து இருக்க போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பெரிய அளவில் லாபங்கிறது இருக்காது. அசல் மட்டுமே உள்ள இருக்கும், லாபங்கிறது எடுத்துருக்கவே முடியாது. பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு 2025 கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் லாபங்கிறது ஒரு பன்மடங்கு உங்களுக்கு வந்து உயர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்குது. இந்த 2025 கும்பராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றி நீங்கள் புதிய வாகனம் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இருக்கும். ஜனவரி மாதத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை ஒரு 60 நாள் இருக்கிறதுனால பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க, 1 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க, 6 மாதம் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வந்து உங்களுக்கு வந்து அதிக பயன் இருக்குது. ஜனவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து காணப்படும். ஏன்னா வந்து நான் ஒரு 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், 5 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சம்பளமும் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க, நான் வேறு கம்பெனிக்கு போகலான்னு இருக்கேன், என்னை விட மாட்டுறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2025 தொடக்கத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், அதாவது உங்களுடைய நன்மதிப்பு வந்து தெரிஞ்சு உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு, போஸ்டிங் வேறு போஸ்டிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு 2025 வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குறிப்பாக வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து புதிதாக ஒரு பிஸ்னஸே நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், வீடு கட்டலான்னு இருக்கேன், கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி நல்ல விஷயத்தை எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 மாதம் தள்ளி வச்சுருக்கேன். தை மாதத்தில் எதுவுமே பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து வைகாசி கொண்டு போயிருங்க. வைகாசி மாதத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையுமே 100% சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு. கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா வந்து திருமணம் வரன் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. 2025 பிறந்துருச்சு, புதிய விஷயங்களை பண்ணலான்னு இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேணாம். கடந்த 2 வருடமாக வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சோம் 10ல் நான் 50,000 சம்பாதிக்கிறேன், 40,000 சம்பாதிக்கிறேன், நைட்டு வந்து நிம்மதியாக தூக்கங்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து கடந்த ஆண்டுகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து 2025 இருக்காது. திருமணமாகாத நபர்களுக்கு 2025 வந்து திருமண நிலை வந்து கைகூடும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு வழி கிடச்சிரும். ஈஸியாக நீங்கள் கடன் எல்லாமே அடைச்சிருவீங்க. காதலிப்பவர்களுக்கு இது மிக சிறந்த ஆண்டாக வந்து இருக்கும். நீண்ட நாட்களாக வந்து காதலை வந்து வெளிப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பயத்தோடயே இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுடைய காதலை வந்து நீங்கள் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காதல் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. மார்ச் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. பணம் கஷ்டங்கிறது உங்களுக்கு ஈஸியாக நீங்கிடும். உங்களுடைய பேச்சில் வந்து நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. அதிகமாக கோபப்படக்கூடிய ராசிக்காரர்களாகவும் நீங்களாக தான் வந்து பெரும்பாலும் இருக்கீங்க. அந்த கோபத்தையும் கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்களை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு படி நீங்கள் முன்னோக்கி மற்ற ராசிக்காரங்களோட அதிகமாக உயர்ந்து காணப்படுவீங்க.